वेदांत देशिक यतीन्द्र कटाक्षलब्ध त्रय्यन्तसार मनवद्य गुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्य कृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. நமஸ்ஸபாயை. இன்றைய தினம் ஸ்ரத்தா உத்தர பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 18ல இருந்துருக்கும். சென்ற வகுப்புல ஸ்லோகன் நம்பர் 31 and 32 ரெண்டு ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருந்தோம். இன்றைய தினம் ஸ்லோகன் நம்பர் 33 and 34 சொல்லக்கூடிய ரெண்டு ஸ்லோகங்களை நாம பார்க்க இருக்கோம். கடைசியா பார்த்த ஸ்லோகம் என்ன? கலத்ரவந்தமாத்மானம் அவரோதே மகத்யபி தயாமேனே மனஸ்வின்யா லக்ஷ்மியாச்ச வசுதாதிபா அப்படிங்கிறது கடைசியா நாம பார்த்து முடிச்சிருந்த 32வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தின் தாத்பரியம் என்ன? அதாவது திலீபனுக்கு நிறைய மனைவிகள் இருந்தார்கள். ஆயினும் இருந்தாலும் சுதட்சிணையையும் ராஜ்யத்தையுமே அவன் அதிகம் மதித்தான். அதாவது ராஜ்யத்தை அரசர்களோடது மனைவியாக கூறுறது அப்படிங்கிறது மரபு. அந்த ரீதியில சுதட்சிணாவையும் ராஜ்யத்தையுமே அவன் அதிகம் மதித்தான் அப்படிங்கிறது சென்ற ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமாக இருந்தது. அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 33, 33வது ஸ்லோகம். அது என்ன ஸ்லோகம், அதனுடைய பதச்சேதம் என்ன, அன்வயம் என்ன, பிரதிபதார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 33. சம்பிரதி திலீபஸ்ய புத்திர பிரதீட்சாம் வர்ணயதி. இப்போ திலீபன் அப்படிங்கிற ஒரு ராஜாவை பத்தி தொடர்ந்து மகாகவி காளிதாசன் வர்ணனை பண்ணிட்டே வந்துட்டு இருந்தான். அவனுக்கு சுதக்ஷிணா என்கிற மனைவி இருந்தால் அப்படிங்கறதே நாம பார்த்துட்டே வந்துட்டே இருந்தோம். இப்போ திலீபனுக்கு இந்த புத்திர சந்ததி அப்படிங்கிறது இல்ல. அது அவன் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்துடைய வர்ணனையானது இருந்துட்டு இருக்கு. வெகு காலம் ஆகியும் அவனுக்கும் சுதக்ஷிணாவுக்கும் புத்திர சந்ததி அப்படிங்கிறது இல்ல. அவன் சுதட்சிணத்தில் அந்த புத்திர சந்ததி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான். ஆனால் அது பலன் அப்படிங்கிறது கிட்டவில்லை அப்படிங்கிறது இந்த 33வது ஸ்லோகம். சம்பிரதி திலீபஸ்ய புத்திர பிரதீட்சாம் வர்ணயதி. என்ன? தஸ்யாமாத்மானு ரூபாயாம் ஆத்மஜன்ம சமுத்சுகா விலம்பித பலைஹி காலம் சனினாய மனோரதைஹி அப்படிங்கிறது ஸ்லோகம். தஸ்யாமாத்மான ரூபாயாம் ஆத்மஜன்ம சமுத்சுகா விலம்பித பலைஹி காலம் சனினாய மனோரதைஹி அப்படிங்கிறது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, திலீபன் எல்லா வகையிலும் தகுந்த சுதட்சிணத்துல தனக்கு ஒரு புத்திரன் வேண்டும், பிறக்க வேண்டும் அப்படிங்கிறது அவனது விருப்பமாக இருந்தது. ஆனால் அவனது ஆசை என்ன பண்ணிட்டே இருந்தது? நிறைவேறாமலே காலம் சென்று கொண்டே இருந்தது அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. அதனுடைய பதச்சேதம் என்ன? தஸ்யாம் ஆத்மான ரூபாயாம் ஆத்மஜன்ம சமுத்சுகா விலம்பித பலைஹி காலம் சஹா நினாய மனோரதைஹி. இதுல நினாய அப்படிங்கிறது கிரியாபதம் இல்லையா? அதை நாம எடுக்கணும். சாரி, என்ன ஸ்லோகம் அப்படின்னாக்கா 33வது ஸ்லோகத்துல என்ன இருக்கு? நினாய அப்படின்னா என்ன அர்த்தம்? போக்கினான் அர்த்தம். எதை போக்கினான்? அடுத்த கேள்வி வரும் இல்லையா? காலம் நினாய, காலத்தை போக்கினான் அப்படின்னா அர்த்தம் காலம் கடந்து கொண்டே இருந்ததுன்னு அர்த்தம். அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? மனோரதைஹி, ஆசைகளோட இருந்தான். எப்படி அப்படின்னாக்கா அந்த ஆசை என்னவாக இருந்தது அவனுக்கு? விளம்பிதுன்னா தாமதம், அப்படியே தாமதமாகிட்டே இருக்கு. ஆனா பலனை கொடுக்கல.
எப்பேற்பட்ட ஒரு விருப்பத்தை உடையவனாக இருந்தான் அப்படின்னாக்கா ஆத்ம ஜென்ம சமுத்சுகா, அதாவது புத்திரனை அடைவதில் விருப்பமுடையவனாக இருந்தான். யாரிடத்தில் அப்படின்னாக்கா தஸ்யாம், தஸ்யாம்னா சுதட்சிணா, அந்த சுதட்சிணா இடத்தில் இல்ல எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா ஆத்மான ரூபாயாம், தனக்கு தகுந்த அவளிடத்தில் சஹா அவன் அந்த திலீபன் என்ன விரும்பினா புத்திரனை அடைவதில் ஆத்ம ஜென்ம சமுத்சுகா விருப்பமுடையவனாக இருந்தான். அது என்னவாக இருந்தது? விளம்பித பலைகி, தாமதித்த பயனை உடைய மனோரதைகி ஆசைகளுடன் காலம் நினாய காலத்தை போக்கினான். திலீபன் எல்லா வகையிலும் தகுந்த சுதர்ஷனத்தை தனக்கு ஒரு புத்திரன் வேண்டும் நினைச்சான், விரும்பினான். ஆனா அந்த ஆசை நிறைவேறாம அப்படியே காலம் மாத்திரம் சென்று கொண்டே இருந்தது அப்படிங்கறத இந்த ஸ்லோகம்ல வர்ணிக்கிறான் மகாகவி காளிதாசன். சம்பிரதி திலீபஸ்ய புத்திர பிரதீட்சாம் வர்ணயதி. பதச்சேதா பார்த்துட்டோம். அன்வய சஹ ஆத்மானுரூபாயாம் தஸ்யாம் ஆத்மஜன்ம சமுத்சுகா விளம்பித பலைஹி மனோரதைஹி காலம் நினாய அப்படிங்கிறது அன்வய. பிரதிபதார்த்தா சஹ, சஹன யாரு? ராஜா திலீபா. ஆத்மானுரூபாயாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்வசதிருஷ்யாம், தனக்கு நிகரான அப்படின்னா அர்த்தம். எதுல நிகரானதுன்னா தகுதி, தகுதியில தனக்கு நிகரான தஸ்யாம் பத்னியாம் சுதட்சிணாயாம், தன் மனைவியாக இருக்கக்கூடிய சுதட்சிணிடத்தில் ஆத்ம ஜென்ம சமுத்சுகா என்ன பண்றா அப்படின்னாக்கா சுஸ்மாது புத்திரோத்பத்திம் காமயமானஹா சன்னு, தன் மூலமாக அவளுக்கு ஒரு பித்ரவாக்கியம் வேண்டும் என்ற விருப்பத்துடன் இருந்து கொண்டிருந்தான். அது விளம்பித பலைஹி, விளம்பேன பலதாதுர்பிஹி இல்லையா? விளம்பனா பிரேக், அதாவது அதாவது என்ன சொல்றது, ரொம்ப தாமதம் அப்படிதான் இருந்தது. அந்த பலனை அடைவதில் ரொம்ப தாமதமா இருந்தது. மனோரதைகி, அதனால் ஆஷாபிகி, தன்னுடைய விருப்பம் இருக்கலே, ஆசை இருக்கலே, அது காலம் சமயம் நினாய, அந்த ஆசையோடவே காலம் மாத்திரம்தான் அப்படியே கடக்கப்பட்டு கொண்டே வந்திருந்தது. அவன் காலத்தை கடத்தினான் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரதிபதார்த்தமானது அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம் என்ன? ஒரே நிமிஷம் இருக்கோ பாருங்க. பாவார்த்தா ராஜா திலீபா ஸ்வபத்னியாம் சுதட்சிணாயாம் புத்திரோத்பத்தியும் இஷ்டவான், இல்லையா, விரும்பினான். பரந்து, பரந்துனா என்ன? பட், ஆனால் பலப்பிராப்தௌ விளம்பகா பவத், அந்த பலன் பெறுவதில் விளம்பம், தாமதமானது இருந்தது. ஏவமேவ பகூனி தினானி யாபிதவான், இத போல பல காலங்கள் பல தினங்களை என்ன பண்ண அப்படியே கடத்தின்றே வந்தான், காலங்கள் சென்று கொண்டே இருந்தது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தமாக இருந்துருக்கு. இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 34. அது என்ன ஸ்லோகம், அதனுடைய பதச்சேதம் என்ன, அன்வயம் என்ன, பிரதிபதார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தின் மூலமாக கவிஞர் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, சம்பிரதி திலீபா குரோஹோ வசிஷ்டஸ்ய ஆசிரமம் கதவான் இது வர்ணயதி. இல்லையா, இந்த ஸ்லோகம் மூலமா என்ன நடக்கிறது அப்படிங்கிறத சொல்றார். இது ஸ்லோகம் நம்பர், ஒரு நிமிஷம் 35 போயிட்டு. ம் 34. சம்பிரதி திலீபஸ்ய ராஜ்யபார சமர்ப்பணம் வர்ணயதி. இப்போ ராஜா திலீபன் என்ன பண்றானாக்கா, தனக்கு சுதட்சிணா மூலமாக ஒரு புத்திர பாக்கியம் ஏற்படணும்னு ஆசைப்பட்டான். அதனுடைய பலன் கிடைக்காமலே காலங்களை கடத்தி கொண்டே வந்தான். இப்போ அவன் அதற்கு தேவையான விஷயங்களை அவன் என்ன பண்ணணும், மேற்கொள்ளணும் இல்லையா? அப்ப என்ன பண்றான், நிறைய கர்மாக்கள் பண்ணணும், நல்ல காரியங்கள் பண்ணணும், தானங்கள் பண்ணணும், தர்மங்கள் பண்ணணும், நிறைய கோவில்களுக்கு போகணும். அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன பண்றான், சம்பிரதி திலீபஸ்ய ராஜ்யபார சமர்ப்பணம். இப்போ அவன் ஒரு ராஜாவா இருந்துட்டு இருக்கான். அப்போ அவனுடைய சிந்தனை எல்லாம் தன் நாட்டை பத்தியும் தன் மக்களை பத்தியுமே இருக்கிறதுனால
இப்போ அந்த பொறுப்புகள் எல்லாத்தையும் தன்னுடைய மந்திரிகள் இடத்துல அந்த பாரங்களை பொறுப்பை ஒப்படைத்தான் அப்படிங்கிற மாதிரி வர்ணிக்கிறது இந்த ஸ்லோகம். சம்பிரதி திலீபஸ்ய ராஜ்யபார சமர்ப்பணம். ராஜ்யம்னா அவன் ஆளக்கூடிய அந்த ராஜ்ய பொறுப்புகள், அத பாரம், அந்த சுமையை சமர்ப்பணம் அர்ப்பணிக்கிறது. யாரு கொடுக்கிறான்? தன்னுடைய மந்திரிகளிடத்தில் ஒப்படைக்கிறானா அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகமானது வர்ணிக்கப்படுகிறது. சந்தானார்த்தாய விதையே ஸ்வபுஜாத் அவதாரிதா தேன தூர்ஜகோ குர்வி சச்சிவேஷு நிச்சிக்ஷிபே அப்படிங்கிறது 34வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்? சந்தானார்த்தாய விதையே ஸ்வபுஜாத் அவதாரிதா தேன தூர்ஜகதோ குர்வி சச்சிவேஷு நிச்சிக்ஷிபே அப்படிங்கிறது ஸ்லோகம். என்ன அர்த்தம் சொன்னோம் அப்படின்னாக்கா, திலீபன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, இந்த சந்தானார்த்தாய விதையே, இந்த புத்திர சந்தானத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ஸ்வபுஜாத் தன்னுடைய ஷோல்டர்ல இருந்து அவதாரிதா ஜெகதா குருவி தூஹு, இந்த பூமி அப்படிங்கிற இந்த ராஜ்ய பாரத்தை சச்சிவேஷு நிக்ஷிபே நிச்சிக்ஷிபே, அதாவது என்ன சொல்றானாக்கா, யாரு சச்சிவகான யாரு? மந்திரிகள். அந்த நாட்டினுடைய மந்திரிகளா இருக்கா இல்லையா, முக்கிய மந்திரிகளா இருப்பா இல்லையா, அவளிடத்துல நிச்சிக்ஷிபே அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறான். யாரு? ராஜா திலீபகா தன்னுடைய ஷோல்டர்ல இருந்து அந்த பாரத்தை என்ன பண்றான் அப்படின்னாக்கா, அவன் இப்போ சந்தானார்த்தாய விதையே, இந்த புத்திர சந்ததி அப்படிங்கிறத பெறுவதற்காக தன்னுடைய பாரங்களை, சுமைகளை தன்னுடைய மந்திரியினிடத்துல அதை ஒப்படைத்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகமானது வர்ணிக்கப்படுறது. சம்பிரதி திலீபஸ்ய ராஜ்யபார சமர்ப்பணம் வர்ணயதி சந்தானார்த்தாய விதையே ஸ்வபுஜாத் அவதாரிதா தேன தூர்ஜகதோ குர்வி சச்சிவேஷு நிச்சிக்ஷிபே அப்படிங்கிறது 34வது ஸ்லோகம். பதச்சேதா சந்தானார்த்தாய விதையே ஸ்வபுஜாத் அவதாரிதா தேன தூஹு ஜகதஹ குர்வி சச்சிவேஷு நிச்சிக்ஷிபே அப்படிங்கிறது பதச்சேதா. அன்வயா தேன சேன அதனால் சந்தானார்த்தாய விதையே, சந்தானார்த்தாய விதை புத்திரனை அடைவதற்கான இல்லையா, விதையே அந்த நற்காரியத்தை செய்வதன் பொருட்டு என்ன பண்றான்? ஸ்வபுஜாத் தனது தோளிலிருந்து அவதாரிதா இறக்கப்பட்ட ஜகதா இந்த உலகின் குருவீன பெரிய தூஹு தூஹுனா பாரமானது, சுமையானது சச்சிவேஷு அந்த மந்திரிகளிடத்தில் நிச்சிக்ஷிபே வைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அன்வயம் அமைஞ்சிருக்கு. பிரதிபதார்த்தா தேன ராஜ்ஞா திலீபேன சந்தானார்த்தாய புத்திர பிராப்தி ஏவ பிரயோஜனம் யஸ்ய தஸ்மை, அதாவது புத்திர பிராப்தி ஏவ பிரயோஜனம். இப்ப அவன் பண்ணக்கூடிய செயலினுடைய பலன் என்ன, உத்தேசம் என்ன, என்ன பிரயோஜனத்துக்காக அவன் பண்றான்னாக்கா, எந்த பிரயோஜனத்தை யார் அடைய போறா? அந்த திலீபன், ராஜா திலீபேன சந்தானார்த்தாய நாம புத்திர பிராப்தி ஏவ பிரயோஜனம் யஸ்ய தஸ்மை விதையே அனுஷ்டானாய ஸ்வபுஜாத் நிஜபாகோஹோ, அந்த சுமையை தன்னுடைய பாகுனா ஷோல்டர்ஸ்ல இருந்து அவதாரிதா அவரோபிதா இறக்கி வைக்கிறது. எது? ஜெகதஹா லோகஸ்ய குர்வீன் துர்பரஹா தூஹு நாம பாரஹா இல்லையா, என்னது குர்வி அப்படிங்கிறது என்னக்கா பெரியன்னு அர்த்தம். குருவினா பெரிய, துர்பரஹா பெரிய துர்பரஹா அந்த தூஹு பாரத்தை சச்சிவேஷு நாம மந்திரிஷு மந்திரிகளிடத்தில் நிச்சிக்ஷிபே ஸ்தாபிதா ஒப்படைத்து விட்டு என்ன பண்ண போறான்? அடுத்த ஸ்லோகத்துல பார்க்க போறோம். அவன் செய்ய வேண்டிய பூஜைகள் புரஸ்காரங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு தன்னுடைய குலகுருவாக இருக்கக்கூடிய
வசிஷ்டர் இருக்கக்கூடிய ஆசிரமத்திற்கு செல்ல போகிறான். அதிலேருந்து ஆரம்பிச்சு 45வது ஸ்லோகம் பரியந்தம் அவன் வழியில செல்லக்கூடிய மார்க்கத்துல என்னென்ன விஷயங்களை அவன் சந்திக்கிறான், எப்படி இருக்கு அப்படிங்கிறத வர்ணிக்கிற மாதிரி அடுத்த ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு வசிஷ்டாசிரம கமனம் அப்படிங்கிற வர்ணனை. அவன் வசிஷ்டாசிரமத்தை சென்றடைகிற வரைக்கும் மார்க்கத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்களை சந்திக்கிறான் அப்படிங்கிற வர்ணனையானது அடுத்த ஸ்லோகத்துல இருந்து இருக்க போறது. ஞாபகம். இப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய பிரதிபதார்த்தம் பார்த்துருக்கோம் இல்லையா? அடுத்தது பாவார்த்தா. புத்திர பிராப்தியர்த்தம் அனுஷ்டானம் கர்த்தும் ராஜா திலீபः ஸ்வஸ்ய ராஜ்யஸ்ய காரியபாரம் ஸ்வஸ்ய அமாத்யேஷு நிகிதவான். என்ன? புத்திர பிராப்தியர்த்தம், அந்த புத்திர சந்ததியை பலனாக அடைவதன் பொருட்டு அதற்கு மேற்கொள்ள வேண்டிய அனுஷ்டானம் கர்த்தும், அந்த அனுஷ்டானங்களை செய்வதற்காக ராஜா திலீபः, ராஜா திலீபன் ஸ்வஸ்ய ராஜ்யஸ்ய, தன்னுடைய ராஜ்யத்தினுடைய காரியபாரம், அந்த பணிச்சுமைகள்லாம் இருக்கு இல்லையா, அதை ஸ்வஸ்ய தன்னுடைய அமாத்யேஷு மந்திரிகளிடத்தில் நிகிதவான் ஒப்படைத்தான் அல்லது இறக்கி வைத்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. சந்தானார்த்தாய விதையே ஸ்வபுஜாத் அவதாரிதா தேன தூர்ஜகதோ குர்வி சச்சிவேஷு நிச்சிக்ஷிபே அப்படிங்கிறது இந்த 34வது ஸ்லோகம். அடுத்த 35வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு 45வது ஸ்லோக பர்யந்தம் ராஜா திலீபனும் சுதக்ஷிணாவும் முறையாக செய்ய வேண்டிய பூஜைகளை செய்து முடித்துவிட்டு உபாயம் கேட்பதற்காக தன்னுடைய குலகுருவாக இருக்கக்கூடிய வசிஷ்டர் அவருடைய ஆசிரமத்திற்கு செல்ல போறான். கமனம், வசிஷ்டாசிரமஸ்ய கமனம். அந்த வழியில என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறத இதற்கு அப்புறமா வரக்கூடிய 10 ஸ்லோகங்களை அந்த வர்ணனையானது இருக்க போறது. அதுதான் நம்ம பார்க்க போறோம். சோ இப்படியாக இன்றைய தினத்துல 2 ஸ்லோகம் பார்த்தோம். என்னென்ன ஸ்லோகம் பார்த்தோம் அப்படின்னாக்கா 33 மற்றும் 34. அந்த 33வது ஸ்லோகம் என்ன? தஸ்யாமாத்மான ரூபாயாம் ஆத்மஜன்ம சமுத்சுகா விலம்பித பலைஹி காலம் சநிநாய மனோரதைஹி. 34 சந்தானார்த்தாய விதையே ஸ்வபுஜாத் அவதாரிதா தேன தூர்ஜகதோ குர்வி சச்சிவேஷு நிச்சிக்ஷிபே அப்படிங்கிறது ஸ்லோகம். ஸோ இன்றைய தினத்திற்கான 2 ஸ்லோகங்களை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம தொடர்ந்து படிக்கிறதுக்கு அவகாசம் கொடுத்துட்டு இருக்கோம். படிச்சவாளே படிக்காதவாளும் இதை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயமானது நம்ம கொடுக்குறோம் இல்லையா? ஸோ 33வது ஸ்லோகத்தை யார் படிக்க போறா? சந்திரா. நான் படிக்கட்டுமா? சந்திரா வேணா படிக்கிறா? படிங்கப்பா. படிக்கட்டுமா? படிங்கோ. सम्प्रति दिलीपस्य पुत्र प्रतीक्षां वर्णयति तस्याम् आत्मानुरूपायाम् आत्मजन्म समुत्सुकः विलम्बित फलैः कालं स निनाय मनोरथैः. पदच्छेदः. तस्याम् आत्मानुरूपायाम् आत्मजन्म समुत्सुकः विलम्बित फलैः कालं सः निनाय मनोरथैः. अन्वयः. सः आत्मानुरूपायाम् तस्याम् आत्मजन्म समुत्सुकः विलम्बित फलैः मनोरथैः कालं निनाय. प्रतिपदार्थः. सः राजा दिलीपः आत्मानुरूपायां स्वसदृश्यां तस्यां पत्न्यां सुदक्षिणायाम् आत्मजन्म समुत्सुकः स्वस्मात् पुत्रोत्पत्तिं
பத்திம். காம் புத்ரோத்பத்திம். புத்திர பிளஸ் உற்பத்தியம் ஈக்குவல் டு புத்ரோத்பத்திம். புத்ரோத்பத்திம் காமியமானாக சன் விளம்பித பலைஹி விளம்பேன பலதாத்ருபிஹி மனோரதைஹி ஆஷாபிஹி காலம் சமயம் நினாய யாபிதவான். ஒரே நிமிஷம், அவருடைய பாவார்த்தமும் படிச்சு முடிச்சிடும் நீங்களே. சரி. भावार्थः राजा दिलीपः स्वपत्न्यां सुदक्षिणायां पुत्रोत्पत्तिम् इष्टवान्, परन्तु फलप्राप्तौ विलम्बः अभवत्, एवम् एव बहूनि दिनानि यापितवान्. வெரி குட். அடுத்து யார் 34வது ஸ்லோகம் படிக்க போறா? அடியன் சுதா படிக்கட்டுமா? படிங்க படிங்க. அடியன் படி. सम्प्रति दिलीपस्य राज्यभारसमर्पणं वर्णयति। सन्तानार्थाय विधये स्वभुजाद् अवतारिता, तेन दूर्जगतो गुर्वी सचिवेषु निश्चिक्षिपे। पदच्छेदः सन्तानार्थाय विधये स्वभुजात् अवतारिता, तेन दूः जगतः गुर्वी सचिवेषु निश्चिक्षिपे। अन्वयः तेन सन्तानार्थाय विधये स्वभुजात् अवतारिता जगतः गुर्वी दूः सचिवेषु निश्चिक्षिपे। प्रतिपदार्थः तेन राज्ञा दिलीपेन सन्तानार्थाय पुत्रप्राप्तिः एवं प्रयोजनं यस्य तस्मै विधये अनुष्ठानाय स्वभुजात् निजबाहोः अवतारिता अवरोपिता जगतः लोकस्य गुर्वी दुर्भरः दूः भारः सचिवेषु मन्त्रिषु निश्चिक्षिपे स्थापिता। निचिक्षिपे स्थापिता। भावार्थः पुत्रप्राप्त्यर्थम् अनुष्ठानं कर्तुं राजा दिलीपः स्वस्य राज्यस्य कार्यभारं स्वस्य अमात्येषु निहितवान्. வெரி குட். அதே மாதிரி எல்லாருமே படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி ஹோம்ஒர்க் எழுதி அனுப்புறேன். நம்ம வந்து ஒரு 30-35 பேர் அட்டன் பண்றான்னா ஒரு 10 பேர் ரெகுலரா அனுப்புறான். மீதி பேரும் அனுப்பணும். உங்களுக்கு காரியம் இருக்கும் பரவாயில்ல. ஆனா வகுப்பை வந்து நம்ம யூடியூப்லயும் பாத்துக்கிறோம், ரெக்கார்டிங்ஸையும் பாத்துக்கிறோம், அது ஓகே தான். இருந்தாலும் எழுதுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து ரெகுலரா பண்ணணும். அப்பதான் இந்த ஸ்லோகங்கள்லாம் மனசுல போய் பதியும். நமக்கு வந்து என்ன சொல்றது, சரளமா படிக்க வரும், சரளமா எழுத வரணும்னாக்கா எழுதுறது அப்படிங்கிறது பெரிய ஒரு உபாயம். நமக்கு ஒரு தடவை எழுதுறதும் நம்ம 10 தடவை படிக்கிறதுக்கு சமம். அதனால விடாம எழுதி அனுப்புறாள் ரொம்ப சந்தோஷம். விடாம அனுப்பிச்சுட்டு இருக்கா. அவ யார் யார் அனுப்புறான்றதை நான் பாக்குறேன். மீதி பேரும் அவளுக்கு காரியங்கள் இருக்கும், இருந்தாலும் ரெகுலரா எழுதுறது அப்படிங்கிறத பாத்துங்க. பாருங்க, அப்படியே பார்க்கும்போது முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிச்சோம், 35 ஸ்லோகம் வரைக்கும் வந்திருக்கும் இல்லையா? இந்த 35 ஸ்லோகம் வரைக்கும் இப்ப சப்போஸ் நம்ம ரெகுலரா படிக்கிறோம், நேரா படிக்கிறோம், ஆன்லைன்ல படிக்காம ஆஃப்லைன்ல படிக்கிறோம்னாக்கா கண்டிப்பா இந்த 34 ஸ்லோகத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கணும். அதான் பெரிய விஷயம். எப்படி பண்ண முடியும்னாக்கா முடியும். எப்படி முடியும்னாக்கா அந்த ஸ்லோகத்தை நம்ம என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணணுன்றது நோக்கம் இல்லை, பாராயணம் பண்ணிட்டே வரணும். அப்பதான் ரெகுலரா பாராயணம் பண்ணிட்டே வந்தா அந்த சப்தங்கள் நம்ம ஃபெமிலியர் ஆகும், நல்லா சரளமா படிக்க வருவோம். அதே மாதிரி எழுதணும் ஸ்லோகங்களை. என்ன நம்ம வந்து பார்த்தேன்னா வாரத்துல 2 நாள் தான் கிளாஸ் நமக்கு இல்லையா? திங்கள் புதன். அதுக்கப்புறம் பார்த்தேன்னா இதோட வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 4 நாள் இருக்கு. இந்த 4 நாள்ல நம்ம வந்து இந்த வாரத்துல 4 ஸ்லோகம் தானே படிக்கிறோம்.
ஒரு வகுப்புக்கு 2 ஸ்லோகம், 2 வகுப்பு நடக்கிறது, திங்கள் புதன், பிரதி வகுப்புல 2 ஸ்லோகம் தான் எடுத்துக்கிறோம். இந்த 4 ஸ்லோகத்தை படிக்கிறதுக்கு 4 நாள் அப்படிங்கிறது நமக்கு பெரிய அவகாசம். நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம் காலம் போறல அப்படின்னு, நான் அப்படின்ற மாதிரி சமயம் போறல நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் இல்ல. நம்ம ஸ்ரத்தையா உட்காந்து 10 நிமிஷம் உட்காந்தா போறோம், அந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணிடலாம். பெரிய அவகாசம் வேணும் அப்படின்னே கிடையாது. என்ன பண்ணணும்? ரொட்டீன் இருக்கணும். ரொட்டீன் இருந்தா போறோம், வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். எழுதுறது அப்படிங்கிறத ரொட்டீனா பண்ணணும். பிரதிதினம் அந்த ஸ்லோகங்களை பாராயணம் பண்றது அப்படிங்கிறத ரொட்டீனா பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களை அறியாமலே இந்த எல்லா ஸ்லோகமும் நமக்கு இவ்வளோ நாளி நமக்கு மனப்பாடமா ஆயிட்டு இருக்கணும். அப்படிதான். அதனால பாருங்கோ, முயற்சி பண்ணுங்கோ. முடியும், முடியாதது எதுவுமே கிடையாது லோகத்துல. அப்படியே விளையாட்டா 34 ஸ்லோகம் நம்ம அப்படியே பார்த்துனே வந்துட்டோம் பாருங்க. இல்லையா? திரும்பி பார்த்தா நம்ம 34 ஸ்லோகம் சொல்லணும். பார்க்காம சொன்னாதான் நம்ம ரகுவம்சம் வாசிக்கிறோம் அப்படிங்கிறதுனுடைய ஒரு ஏதாவது ஒரு பலன் இருக்கும். பலன் இல்லாம நம்ம வாசிச்சுட்டே போறது என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லு பாருங்க. ரகுவம்சம் வாசிக்கிறேனாக்கா அதுல ஒரு முதல்ல ஒரு 10 ஸ்லோகமாவது நமக்கு பார்க்காம சொல்ல தெரியணும் இல்லையா? ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டே வந்தாதான் நமக்கு ஒரு திருப்தி ஏற்படும். அதுதான் முக்கியம். திருப்தியே இல்லாம நம்ம படிச்சுட்டே போறது அப்படின்னா என்ன பிரயோஜனம் இல்லை. நல்லா பாருங்கோ, ஹோம்ஒர்க் பண்ணுங்கோ, நல்லா இருக்கும். அதே மாதிரி தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டே இருக்கும். தாசன் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, கிளியர் பண்றேன். இல்லைன்னா அடுத்த வகுப்புல பார்க்கலாம். தாசன் தன்யவாதா. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು. ಶುಭರಾತ್ರಿಗೆ. ರಾಮ್ ರಾಮ್. ಧನ್ಯವಾದ ಮಹೋದಯ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ.